கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்து சபையின் சார் உங்களை யாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் இப்போது இருப்பதை பார்க்கில் ஆயிரமாய் நம்மை பெருகச் செய்வாராக. ஆமென். நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடன் செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. மனுஷன் அப்பதால் மட்டுமல்ல, கர்த்தருடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையை பிழைப்பான் சொன்ன வார்த்தையின்படியாக அமேன். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிழைப்பை கொண்டு வரும், ஒரு உயிர்மீட்சி கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. எல்லார் கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீர்த்தனம் 119 சங்கீர்த்தனம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். உமது அடியானுக்காக நினைத்தருளும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாளிலும் கூட நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நாளிலும் கூட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதுக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதையை போல அவே 100 மணி விளைய செய்வதுக்கு ஸ்தோத்திரம். பசுவர போராட அந்தகார கிரிகள், அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். அடிமை சொல்லி நல்ல மறைத்து கொள்ளுங்க. அப்படியே செய்வதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உற்சாகத்தோடு தூங்கிறாதுங்க. நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிப்போமாக. சங்கீர்த்தனம் 119 சங்கீர்த்தனம் 49 வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின ஆமென் வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. சத்தமாட்டு ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எல்லாம் கவனிக்க இந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லப்படுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லது பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின
வசனத்தை உமது அடியானுக்கு அப்படின்னு எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ தாவீதை விட்டுருங்க, நம்மை வைத்துக்கொள்ளுங்க. நம்மோடு ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா, சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேத வசனத்தின் நிமித்தமாக இந்த வேத வசனத்தை கொண்டு நம்மிடம் அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். வசனம் ஜீவன் வல்லமை உள்ள வார்த்தை. வசனம் வள்ளிய புள்ளிய மாறினாலும் வசனம் மாறாது. அல்லேலூயா. உலகம் மாறும், உலகத்து சூழ்நிலை மாறும், வசனம் மாறுவதில்லை. ஆனபடியால் வசனத்தை நம்ம ரொம்ப நுட்பமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை ரகசியத்தை அறிந்து கொள்ளும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை சொந்தெடுத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம அநேக முறை வாக்குத்தத்தத்தை கேட்டிருக்கோம், வாக்குத்தத்தை கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அவன் வாக்குத்தத்தை விசுவசிச்சிருக்கிறோம். உண்மைதான் இல்லையா? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதைத்தான் அவர் சொல்லுகிறாரு, நீர் என்னை நம்ப பண்ணின. வசனம் நம்பணுமா இல்லையா? சொல்லுங்களா? ஆமென். நான் உன்னை ஆசிரிக்கவே ஆசிரிப்பேன்னு சொன்னார் வசனம். அந்த வசனத்தை வாசித்து அதை நம்பணுமா இல்லையா? ஆமென். அதுவே பல வசனங்கள், நான் உன்னை பெருகச் செய்வேன்னு சொன்னார். ஆமென். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ம நம்பணுமா இல்லையா? இப்படி வாக்கு தத்தங்களை நம்ம நம்பணும். பல இடங்களிலே பல வாக்கு தத்தங்களை நம்பணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ சொல்லுறேன், ஆண்டவரே ஆமென், என்ன நீங்க நம்ப வச்ச அந்த வசனத்தை உமது அடியானுக்கு நினைத்தருளும். ஆமென் சொல்லுங்க. மீண்டும் சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. பட் இதில் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நடக்க போகுது. அதான் சொல்றது. வசனனுக்கு கடந்த இந்த மெசேஜ் கடந்த புதன்கிழமை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை கொடுத்தாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. 14ஆம் தேதி. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாள் கொண்டே இந்த வசனம் கொண்டு அநேக காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ப பண்ணின நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். அப்போ அநேக வசனங்களை நம்பி இருக்கிறோம், அநேக வசனங்களை நம்ப வச்சாரு, அநேக வசனங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் இப்பவும். ஆமென். இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்ல போறோம் தாவீதை போல, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை, உங்க வார்த்தையை ஆமென் அடியனுக்கு நினைத்தருளும். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நம்முடைய தெய்வம் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம சம்டைம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால், ஐயோ பிரதர் தப்பாக சொல்லிட்டேன், ஐயோ பிரதர் கொஞ்சம் கவனம் இல்லாமல் சொல்லிட்டேன், சாரி சொல்லி நம்ம தப்பிச்சு கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லை. ஆமென்ற ஆமே, இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. ஆமென்னா ஆமே, இல்லைன்னா இல்லை. எஸ், அது ஒன்று தான். ஆமென். இல்லைன்னா இல்லை, இருக்கணும் இருக்கு. அதான் தேவனுடைய வார்த்தை. அப்படி சொல்லப்பட்ட, அப்படி எங்களுக்காய் சொன்ன, நாங்கள் கண்ணீர் வடித்த வேளையில், வேதனைப்பட்ட வேளையில், வழி தெரியாமல் இருந்த வேளையில் சொன்ன வார்த்தை இருக்குது அல்லவா, அந்த வார்த்தையை எங்களுக்கு வேண்டி திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஆண்டவரே, திரும்ப நீங்கள் உண்மை ரிமெம்பர் பண்ணும்படியாக உண்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். புரிஞ்சா இல்லையா? அவன் எங்களை நம்ப வச்சுங்க, நம்ப வச்சு கழுத்தறுக்க விடுற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ப வச்சு செய்கிறவர் அவர். அப்ப நம்ப வச்ச அந்த வார்த்தை, எங்களுக்கு நம்பிக்கை தந்த வார்த்தை, நாங்கள் விசுவாசிச்ச அந்த வசனத்தை இன்னைக்கு அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் குறைச்சி வச்சா எல்லாம் இருக்கு, வச்ச ஒரே வைப்பு இல்லைன்னா இல்லை. ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு சொல்லப்பட்ட, இப்போ எல்லாருக்கும் பர்டிகுலராக ஆண்டவர் பேசியிருக்கிறார் வசனத்தை. சொன்னது இல்லையா? சொன்னாரா இல்லையா? இருக்கிற பார்த்தா என்ன பாஸ்டர் போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனித்துக்கொள். நிச்சயமாய் தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தர் வார்த்தை பேசிக்கொண்டே இருப்பார். கஷ்டங்கள் வரும்போது, பாடு வரும்போது, வேதத்தை திறந்து ஒரு வார்த்தை தேடும்போது பேசுவாரா, என்னோட சொல்லுவாரான்னு கேட்கும்போது சொல்லுவார் ஆண்டவர். அந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் நடக்காமல் இருக்கலாம், அந்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்கலாம். இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன எங்களை நம்ப வச்ச அநேக நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதானே இல்லையா? நம்ப வச்ச அந்த வார்த்தையை நினைத்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அப்படியா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்பும்படியாக சொன்ன வார்த்தைகள்,
அல்லேலூயா. சில காரியங்களும் தியானிக்க போற, கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை எப்படி நிறைவேற்றுகிறார் என்கிற நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மிக சுவாரஸ்யமான கதை, அல்லேலூயா, சம்பவம். ஆமென். இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நமக்குள்ள அப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம தோற்று போவதே இல்லை. ஆமென். பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், இம்மையிலும் மறுமையிலும். ஆமென். தூங்கிட்டு இருக்க மாட்டோம், சந்தோஷமா உட்கார்ந்திருப்போம். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? ஆமென். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நமக்கு, அல்லேலூயா, நம்ம வாழ்க்கை செய்ய போற காரியம். வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம், ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 14. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை குறித்து அங்க சொல்லப்படுது. கிதியோன், சொல்லுங்க, கிதியோன். ஆமென். சோ நல்லா கவனிக்கணும். கிதியோன் ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன், சாதாரண குடும்பத்தில் சாதாரணப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டான் கிதியோன். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நாம் பலமுறை நம்ம சிந்திச்சிருக்கோம், தியானிச்சிருக்கோம். ஆமென். தேவ ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வழிமாறி போகும்போது கர்த்தர் சத்துருக்கு வேண்டி வாசலை திறந்து கொடுப்பார். புரிஞ்சா இல்லையா? மீண்டும் சொல்றேன், ரட்சிப்படைய அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானா இருக்கலாம். நம்ம கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் உண்மையாய் பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்காம இருந்தா, நம்ம வழிமாறி போனா கர்த்தர், ஆமென், நமக்கு வைத்திருக்கிற ஒரு கோட்டை உண்டு, நம்மை சுற்றில் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு உண்டு. அன்றைக்கு ஸ்தோத்திரம், எலிசாவின் நாட்களிலே கர்த்தர் எலிசாவை சுற்றிலும் அக்கி ரதமும் குதிரை ரதமாக இருந்தது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சுற்றி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். வேறனை கண்ணிக்கு பால கொள்ளனை தப்புவிக்கும்படியான ஒரு பாதுகாப்பு உண்டு. இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, அந்த கோட்டையை, அந்த காமோன்றை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விலக்குவார். அவன் சொல்லுங்க, காமோன்றை திறந்து விட என்ன வரும்? நாய் வரும், ஆடு வரும், மாடு வரும், கோழி வரும், எல்லாம் வந்து என்ன செய்யும்? நாசம் பண்ணு. அதுபோல ஜீவிதம். நம்ம சரியா பரிசுத்தமா ஜீவிக்காம, கர்த்தரை பயந்து ஜீவிக்காம இருக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற கோட்டையை, அந்த பாதுகாப்பை என்ன செய்யறாரு? திறந்து விடுகிறாரு, பிரித்து விடுகிறாரு. அப்போது உலகம் அல்லது சாத்தான் நம்ம என்ன வஞ்சிக்கிறான். இது ஆவிக்குரிய எல்லா பிள்ளைகளுக்கும் பொருத்தமான சம்பவம். அல்லேலூயா. ஆனபடியாலே எக்காரணம் கொண்டும் கர்த்தர் நம்மை சுற்றி வைத்திருக்கிற அந்த வளையத்தை, அந்த பாதுகாப்பை அவர் விட்டுவிடாதபடிக்கு ஜாக்கிரதையை நம்ம ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கவனித்துக் கொள்ளுங்க, ஸ்தோத்திரம், அடிக்கடி அந்நிய ஜாதிகளுக்கு கையில் கருத்தை விட்டு கொடுப்பாரு. ஆமென். பல முறை பல இடங்களிலே நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ஜாதிகள் அப்படின்னு சொன்னா பல முறை பல ராஜாக்கள் படையெடுத்து வந்து ஸ்தோத்திரம், இவர்களை பாபிலோனியர் படையெடுத்து கொண்டு போனாங்க. பாபிலோனியர் அடிமையாக்கி விட்டார்கள். பட்டணத்தை சுட்டரித்து கொண்டு, இஸ்ரவேல் பட்டணத்தை, எருசலேமை சுட்டரித்து போட்டுட்டு பாபிலோனியர் தானியேல் நாட்களிலே பிடிச்சு கொண்டு போனாங்க. அப்படி பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இங்கேயும் ஸ்தோத்திரம், யாரு? இந்த கிதியோன் நாட்களில் 7 ஆண்டு மீதியான கையில கர்த்தர் விட்டு கொடுத்தாரு. மீதியான கையில, மீதியானியர் அந்நிய ஜாதி, மீதியானிய ஜாதிகள் கையில விட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்படி பல இடங்களில் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமாக ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது அமலேக்கியர், மோவாபியர், அம்மோனியர், ஸ்தோத்திரம், அதே போல மீதியானியர், எமேரியர், இப்படிப்பட்ட ஜாதிகள் கையில் விட்டு கொடுப்பார். ஆண்டவர் விட்டு கொடுப்பார். ஆமென். எதுக்கு விட்டு கொடுக்கிறாரு? கொஞ்சம் சரிபடுத்தும்படியாக. ஆமென். இங்க 7 ஆண்டு என்ன செய்தாரு கர்த்தர்? மீதியான கையில விட்டு கொடுத்தாரு. இப்ப மீதியானருக்கு அடிமை இருக்கிறாங்க. யார் அடிமை இருக்கிறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்,
ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? மீதியானுக்கு அடிமையா இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் 7 ஆண்டு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். அப்ப விடுவிப்பதற்கு வேண்டி ஒரு மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறாரு, ஒரு மனுஷனை தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அப்படி தேடி தேடி வரும்போது ஒரு அப்புறாணி ஒருத்தன் கிடைச்சான். அவன் தான் யாரு? கிதியோன். நாளையில சொல்லுங்க, கிதியோன். ஆமென். இப்ப கிதியோன் நல்ல கவனிக்கணும். கிதியோனை கொண்டு இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் பிளான் பண்றார், தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். ஆமென். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிங்க. 12, 13 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ கிதியோனை கண்டுபிடிச்சாச்சு, கிதியோனை கண்டுபிடிச்சாச்சு. அல்லேலூயா. அவன் 12 வசனம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், தூதன் வந்து கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. இப்படி பராக்கிரமசாலியே. ஏன்னு கேட்டா, இது கிதியோனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் உண்டு. என்னன்னு சொன்னா, தன்னுடையதை சத்துரு பறிக்க கூடாது. அல்லேலூயா. அவன் தன்னுடையதை, தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, தான் பெற்று கொண்ட கிருபையை, தான் பெற்றுக் கொண்ட அபிஷேகத்தை, தான் பெற்றுக் கொண்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நன்மைகளை எக்காரணம் கொண்டு சத்துருவின் கையில் விடக்கூடாது என்கிற ஒரு மன பக்குவத, ஒரு வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சு? கிதியோனுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆனபடியால் தான் சத்துரு தங்கள் நன்மையை பறித்து விடாதபடிக்கு அவன் அங்கே கோதுமையை அங்கே பிரித்தெடுப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வேளையில தான் தூதன் சொல்ற, நீ பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. ஒரு யுத்தம் செய்த கிடையாது இந்த மனுஷன், எங்கேயுமே ஃபைட் பண்ண கிடையாது. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கு அதுக்குள்ளால. ஆமென். இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், சத்துருவை எதிர்க்கிற மனுஷன். அல்லேலூயா. எங்க? வெளிப்பட இல்ல, உள்ள. ஆமென். அப்படின்னா ஆவிக்குரிய அடையாளம் அர்த்தம் சொல்லித்தானே. தேவச்சனமே, நீ ஸ்தோத்திரம் பார்க்கிறதுக்கு சோட்டவா இருக்கலாம், அவன் பார்க்கிறதுக்கு பலத்தவனா இருக்கலாம், என்னால் உன் ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரியவனா இருக்கிற ஆவிக்குரிய பலம் உள்ளுக்குள்ள சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமம், ஒரு அபிஷேகம் இருக்குமே. ஆனால் உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே. ஆமென். ஆளுக வெயிட் 45 கிலோ தான் உண்டு, உயரம் 5.5 அடி தான் உண்டு, 5.5 அடி தான் உண்டு. ஆமென். பலம் உண்டா கேட்டா இல்ல, பிடிச்சாலும் கீழே விழுந்துருவான். ஆமென் சொல்லுங்க. அவனே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. காரணம் என்ன? வெளியே பார்க்கிற ஆளு சாதாரண, அவன் ஆஞ்சி நடப்பாரு. இந்த ஆவிக்குரிய பலம் இருக்குமே. ஆனால் ஆவிக்குரிய பலசாலியான இருந்தா, முழங்கால் நிற்கிற போது, முழங்கால யுத்தம் செய்யும் போது, முழங்கால் யுத்த வீரனா இருந்தா உன்னையும் பார்த்து தூதன் சொல்லுவான், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பராக்கிரமசாலி. ஒருவேளை உன் குடும்பத்தோட ஒதுக்கி வைக்கலாம், அவன் மனுஷனை பார்வைக்கு அற்பமாய் நினைக்கலாம், பலம் இல்லாம இருக்கலாம், பராக்கிரமம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம். ஏனால் தேவ சன்னமே, நீ ஆவில் பலன் உள்ளவனாக, சத்துரு மேற்கொள்ள அதிகாரம் உள்ளவனாக, முழங்கால் யுத்தம் செய்கிற வீரனாக இருந்தா உன்னை பார்த்து தூதன் சொல்லுவான், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, நீ யுத்தம் பண்ண போகல, சண்டைக்கு போகல, ஆமென் ஸ்தோத்திரம், தேசத்தை பிடித்து அடக்க போகல. ஆனால் உனக்குள்ள இருக்க ஒரு ஆவிக்குரிய பலம் உண்டு, ஆவிக்குரிய அதிகாரம் உண்டு, சத்துரு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலம் இருக்கிறபடியால் நீ ஆவியில் சத்துரோடு போராடுகிறாய். ஆவியில் போராட வேண்டிய இன்னைக்கு நீ ஆவிக்குரியவன் சொல்லிக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. நீ ஆவியில் பிசாசோடு, வானமண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவியோடு போராடக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்குமே. ஆனால் உன்னை போல் கதை சொல்லுவார், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. ரகசியம் தேவ சொன்னமே. கிதியோன் யுத்தம் போகல, கிதியோன் சண்டைக்கு போகல, கிதியோனை பார்த்து சொல்லுறாரு, பராக்கிரமசாலியே. கிதியோன் சொல்ற, நம்மளை போல எங்களை ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த நிலைமை எங்களுக்கு வருமா?
எங்கள் ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த கதி எங்களுக்கு வருமா? எங்கள் ஆண்டவர் நாம சோத்திர கைவிட்டுட்டாரு, அதான் இவ்வளவு பாடுன்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை போல காலை எழும்பி போராடி ஜெபம் பண்ணுவோம், சபையில் வந்து ஜெபம் பண்ணுவோம், வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவோம். சூழ்நிலை காணும் போது என்ன சொல்லுவோம்? எங்களையும் மறந்தாரே, எங்களை கைவிட்டு விட்டாரே சொல்லுவோம். தேவச்சனமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். அழைத்தர் உண்மை உள்ளவர். சூழ்நிலை கண்டு அப்படி சொல்லாதுங்க. நம்முடைய இயேசுவை போல, நம்முடைய தெய்வத்தை போல அன்புள்ள தெய்வம் யாருமே இல்லை. அன்புள்ள மனுஷன் யாருமே இல்லை. அன்புள்ள தெய்வங்களும் யாருமே இல்லை. தன் ஜீவனை நமக்காய் கொடுத்து பாவியாய் இருந்த உங்களை என்னை தெரிந்து கொண்டான்னு சொன்னா, இதை பார்க்கிலும் சிநேகம் அன்பு வேறு எங்கே கிடைப்பதில்லை. அவ்வளவு சிநேகமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். தன் ஜீவனை தந்து நம்மை தெரிந்து கொண்டவரை, தன் ஜீவனை தந்து நம்மை பேர் சொல்லி அழைத்தவரை, தன் ஜீவனை தந்து பாவத்தில் கடந்த நம்மை எரிகிற அக்கினி நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை அந்த அக்கினி சூளை தூக்கி எடுத்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். கைவிட மாட்டாரு. கைவிடணும் என்னைக்கு கைவிட்டு இருப்பாரு? கைவிட வேண்டும் என தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அவருக்கு வேண்டான்னு சொன்னா தேடி வந்திருக்க மாட்டார். போன வாரம் சொன்னேன் பிரதர், லட்சங்கள் பூமியில் இருக்கு, கோடிக்கணக்கான ஜனங்கள், ஏகദേശம் 600 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் பூமியில் இருக்கும்போது உங்களை என்ன தெரிந்து கொண்டார் சொன்னா, தெரிந்து கொள்ள காரணம் என்ன? யூ ஆர் ஸ்பெஷல். ஆனபடி கைவிட மாட்டார். சூழ்நிலை கண்டு சொல்லாத கைவிட்டார் சொல்லி நோ, ஒரு நாள் கைவிட மாட்டார். டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்போ நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு கேட்டா, சோதனையின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில், பள்ளத்தாக்கி நடக்கும் போது, அக்கினி சூளை நடக்கும் போது பிரதர், அப்பதான் தெய்வ அன்பை அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவ அன்பு இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தால் என்றைக்கே தீச்சுளையில எரிந்து போயிருப்போம். என்றைக்கே மனுஷன் நம்மை மண்ணோடு ஆக்கி இருப்பார்கள். என்றைக்கே நம்ம அழிந்து போயிருப்போம். എന്നാൽ அப்பா நம்மை வைத்திர அன்பு காருண்யம் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியே ஒரு நாள் சொல்லாத கர்த்தர் மறந்தார். நோ, மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். கிதியோனே, நீ புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தெரிந்து கொண்டது மறக்க அல்ல. 7 ஆண்டு ஜனங்களை சீர்படுத்தும்படி அனுப்பி வைத்தார், விட்டு கொடுத்தார். ஆமென். இப்ப சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே ஸ்தோத்திரம். வாசிங்க 13 வசனம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க நேரமில்லை. அடுத்ததாக நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கவனித்துக்கொள் தேவ சொன்னமே, தெய்வம் தெரிந்து கொள்ளக்கூடியது பராக்கிரமசாலி அல்ல. ஆமென். உலகத்தில் பராக்கிரமசாலி அல்ல. தெய்வம் தெரிந்து கொள்வது பலசாலி அல்ல. அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே நாங்க குடும்பம் சிறியது, என் குடும்பம் என்ன குடும்பம்? அல்லேலூயா. ஆமென். மனாசேயில் என் குடும்பம் சின்ன குடும்பம். மனாசேயில் என் குடும்பம் அவன் சின்ன குடும்பம், மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீது அப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஆமென். புரிஞ்சா இல்லையா? 8 பேர்ல 7 பேரை தெரிந்து கொண்டார், செலக்ட் பண்ணாரு. 7 ஃபைல் 8வது ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டது. 8வது கேஸ் என்னது? குள்ளமானது. ஆனால் தேவச்சனமே, அதான் சொன்னேன், நம்முடைய தெய்வம் முகத்தை கண்டோ, அழகை கொண்டோ, உயரத்தை கண்டோ, அவன் வெளி தோற்றத்தை கண்டு மார்க்கு போடுறது அல்ல, தெரிந்து கொள்ள தேவன் அல்ல. கிதியோனே, அவன் உன் குடும்பம் சின்ன குடும்பம் தான். எஸ், ஆமென். அவன் நீ சின்னவன் தான், உண்மைதான். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம், உனக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சைய கர்த்தர் கண்டுகொண்டு தூதனை உனக்கு நேரே அனுப்பினார். அல்லேலூயா.
ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க தேவச்சனமே. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், சிலவங்க பார்த்து வெளிப்படை பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. அவன் வெளிப்படை பார்க்கறதுக்கு அவன் சோத்திரம் ஒரு மாதிரி அவன் வித்தியாசமா இருப்பாங்க. சிலவங்க பார்க்க வெளிப்படை பார்க்கும்போது ஒரு சினிமா ஸ்டைல இருப்பாங்க. என்னால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளால சில வைராக்கியங்கள், சில பராக்கிரமத்தை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனை பார்க்க சின்னவன், என்னால் கர்த்தர் என்ன செய்தாரு? அவனை தெரிந்து கொண்டார். ஆமென். வேகம் வாசித்து போ. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 18 வசனம் வாசி. 18 வசனம் 6:18. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும். 16 வாசிங்க, அப்பதான் புரியும். 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன் ஹல்லேலூயா. அந்த வசனம் மீண்டும் வாசிங்க. அதற்கு கர்த்தர், கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார். இதுதான் வாக்குத்தத்தம். இதான் நோட் பண்ண. இதான் வசனம். இதான் கிதியோனுக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இப்ப 119 49 என்ன வாசித்தோம் நம்ம? நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். இப்போ கிதியோனுக்கு அது வசனம். கிதியோனுக்கு என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. இப்போ அவன் சோத்திரம் சும்மா ஆலையில கோலம்ப மிதிச்சுட்டு கொண்டிருந்த அவன் கிதியோனை கூப்பிட்டு சொல்றாரு, கிதியோனே சோத்திரம், நீ சின்ன குடும்பம், மனாசேல் சின்ன குடும்பம், நீ ஆளு குள்ளமானவன், சின்னவன் தான் தெரியும். ஆனா உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்றேன். என்ன வாக்குத்தத்தம் சொன்னா? சோத்திரம், இந்த மீதியான பெருங்கூட்டம், இந்த பெருங்கூட்டத்தை அவன் ஒற்ற மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். இதான் பிராமிஸ். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். பிராமிஸ் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பிராமிஸை இவருக்கு என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ப்ரூவ் பண்ணணும். அதை நமக்கு உரப்பு வருத்தணும். நம்ம பலமுறை அப்படிதான். ஆண்டவர் வார்த்தை சொன்ன, ஆண்டவரே சொப்பனத்தில் பேசுங்க, ஆமாம், அடுத்தது ஊழியக்காரர் மூலம் பேசுங்க, பிரசங்கத்தில் சொல்லுங்க, இப்படி பல நம்ம எப்படின்னு கேட்போம். அப்படிதான் இல்லையா? ஆமென். அப்போ ஆண்டவர் நிச்சயமாட்டேன் அதுக்கு ப்ரூஃப் தருவார். ஒரு வார்த்தை நம்மோடு சொன்னா அது நம்ம விசுவசிக்காம இருந்தா அது எப்படியாவது நம்ப செய்வார். அதான் அங்க சொல்ற, நீ நம்ப பண்ணின வார்த்தை நம்ப செய்வார். ஹல்லேலூயா. இப்ப கிதியோனுக்கு நம்ப செய்ய வேண்டும். சொன்ன வார்த்தை இந்த பெருங்கூட்ட மிதியானியரை ஒரு மனுஷனை துரத்துவது போல முறியடிப்பது போல முறியடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம் என்பதை நீ சொன்னது உண்மையிலேயே ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இப்போ 18 வசனம் வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக. அவன் 17 வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப முதல்ல கேட்கிறாரு, நீர் சொன்னது யாரு? நீர் சொன்னது யாராக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளம். நம்ம கூட அப்போ சொப்பனம் கண்டா கேட்போம், இது உண்மையிலே சாத்தான் காட்டின சொப்பனமா இல்லை ஆண்டவர் சொன்ன சொப்பனமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம். அப்படிதான் இல்லையா? அதே போல இங்க கேட்கிறாரு, இந்த வார்த்தை உண்மையிலேயே யாரு சொன்னதாக்கம், யார் என்னை கொண்டு மீதியானே முறியடிக்க போறதுக்காக சொல்றது என்பதுக்கு எங்க கேட்கிறாரு, நீர் யாராக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி கேள்விகள் வரும். முதல்ல ஆள் யாரு, அவன் சொன்னதுக்கு அவன் அடையாளம் என்னன்னு எல்லாரும் கேட்போம். அப்போ ஸ்தோத்திரம். அதான் சொன்னது, நம்ப பண்ண வைக்கிறார் ஆண்டவர். சொன்ன வார்த்தையை நம்ப பண்ண வைக்கிறாரு. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஆமென் 18 வாசிக்கும் போது இப்ப சொல்றாரு, ஆமென் 17 சொல்லப்படுகிறது, நான் யாருன்னு கேட்டா ஸ்தோத்திரம் தேவதூதன். அப்போ சொல்றாரு, நான் போயிட்டு உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரும் வரையிலும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற. வாசிங்க அடுத்த வசனத்தை, 18 வசனத்தை. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார்.
உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆமென். அல்லேலூயா. வாசித்திய ஈஸியா வாசித்தீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சி அதை சமைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எப்படி சமைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மரைக்கால் கோதம்பை அதை அவன் ஹல்லேலூயா அப்பமாக்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்களா? அவன் ஏகதேசம் நம்மளுக்கு டைமுக்கு முக்கிய எப்படி 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் ஆகும். ஒரு 5 மணிக்கூர். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடை சமைக்க சொல்லிட்டு மேக்சிமம் ஒரு அரை மணிக்கூர் வெயிட் பண்ண முடியாது நமக்கு. என்னால் இந்த தூதன் ஏகதேசம் ஒரு 5 மணிக்கூறாவது காத்திருக்கிறாரு. எதுக்கு வேண்டி? சாப்பாட்டுக்கு அல்ல. ஆமென். சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும். சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும் பிரதர். தெய்வம் தான் சொன்ன. தெய்வம் எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறார்னு புரிந்து கொள்ளணும். உங்களை கொண்டு விடுவிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணினால், உங்களை செய்வேன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணினா, அந்த வார்த்தையை நம்ப வைக்கிறதுக்கே காத்திருக்கிறாரு. வார்த்தை நம்ப வைக்கிறதுக்கே காத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ வார்த்தையை நம்ம பொருட்படுத்தாம நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னு சொன்ன ஈஸியா இல்ல, நம்ப வைக்கிறது எவ்வளவோ பிரயாசப்படுகிறாரு. தூதன் ஏகதேசம் ஒரு 4 மணிக்கூறாவது காத்திருக்கிறார். யாருக்கு வேண்டி? கிதியோனுக்கு வேண்டி. ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? கிதியோனே, என் வார்த்தையை நம்ப வேண்டும். என் வார்த்தையை நம்பினாதான் என் பிராணி செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்படின்னா தேவ சொன்னமே அவன் ஸ்தோத்திரம். கிதியோனை கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தூதன் பல மணி நேரம் காத்திருக்கிறாரு. அப்போ நம்மை கொண்டு ஒரு காரியம் செய்ய வேண்டும் சொன்னா பிரதர் நீங்க நினைக்கிற போல அவர் காத்தே இருப்பாரு. பல மணி நேரம் காத்திருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு வேண்டி எத்தனை நாட்கள் காத்திருக்கிறார் தெரியுமா? அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவன் காத்திருக்கிறாரு. அவன் ஊழியக்காரர் மூலமாக வசனம் மூலமாக பேசுற வார்த்தைக்கு காத்திருக்கிறாரு. நீ மனம் திரும்ப வேண்டும் சொன்ன வார்த்தை காத்திருக்கிறாரு. நீ மனம் திரும்ப வரையில் காத்திருக்கிறாரு. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்ன வார்த்தைக்கு காத்திருக்கிறாரு. நீ அபிஷேகம் வர வேண்டும் சொன்ன வார்த்தைக்கு காத்திருக்கிறாரு. அப்ப தேவன் ஒவ்வொரு வார்த்தை காத்திருக்கிறாரு. இப்ப கிதியோனு காத்திருக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க. அவ காத்திருந்து புரிந்து கொள்ள வாசிக்கும் போது புரிந்து கொண்டார். எஸ், உண்மையிலேயே என்னட்ட பேசினது தூதன் தான். அல்லேலூயா. ஆனாலும் இவருக்கு என்ன இல்ல, பின்னும் டவுட் வருது. வாசிங்க அடுத்தது. ஆமென். 6ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க கிதியோனுக்கு புத்திய பாருங்க. அல்லேலூயா. நம்பல, மீண்டும் நம்பல. நம்மை போலதான் நம்பல. ஆமென். பின்னும் கேட்கிறாரு கிதியோன். ஆமென். ஒரு மயிருள தோலை கொண்டு களத்தில் போடுகிறேன். பனி தோலுக்கு மேலதான் என்ன செய்யணும்? பெய்திருக்கணும், வெளியே பெய்யக்கூடாது. அல்லேலூயா. போட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா அதுபோல இருந்துச்சு. பனி அதுபோல பெய்திருச்சு. அதை புழிஞ்சு எடுக்கும் போது ஒரு கிண்ணம் என்னாச்சு? பனி தண்ணி கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அதோடு முடிஞ்சு போகல. மீண்டும் அடுத்த சொல்லுகிறாரு. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் அடுத்தது. ஆமென். சொல்லுகிறாரு பனி எங்க பெய்யக்கூடாது? தோல்ல பெய்யக்கூடாது, வெளியே பெய்ய வேண்டும். ஆமென். அங்கேயும் கர்த்தர் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. சோதனை பண்ணிட்டு தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிக்கணும். அப்போ ஒரு வார்த்தையை நம்ப பண்ணுகிறாரு, ஒரு வார்த்தையை ப்ரூவ் பண்ணுகிறாரு. ஆமென். கிதியோனே, நீ ஸ்தோத்திரம், உங்களை சொன்னது யாருன்னு என்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணாரு. எஸ், தேவதூதன் தான் சொன்னதுன்னு ஆச்சு முதல்ல. ரெண்டாவது, சொன்ன வார்த்தையை ப்ரூவ் பண்ணுகிறாரு. உண்மையிலேயே சொன்னது நிறைவேறுமா?
ஆமென். அதனை வாசித்து 6:36 ஆமென். சொன்னது நிறைவேறுமா என்பதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஆமென். அதுக்கும் பரிசோதிக்கிறாரு. அந்த சோதனையில் கர்த்தர் ஜெயித்துட்டார். எஸ், சொன்னது உண்மைதான் ஆச்சு. இப்போ ஹல்லேலூயா. தேவசனமே, இப்படி சொன்ன வார்த்தையை நம்ப வைத்தார் தெய்வம் கிதியோனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னாரு, நீர் நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் கிதியோனை அழைத்து, அவன் ஸ்தோத்திரம் அந்த சிறிய குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு சிறியவனாக இருக்கிற கிதியோனுக்கு சொல்லுகிறாரு. என்ன சொன்னாரு? ஆமென். மீதியானியரை நீ என்ன செய்வ? மேற்கொள்ளுவ. ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல உன்னை கொண்டு மேற்கொள்ளுவேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னதுக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ. ஆமென். சொன்னது யாருன்னும் அவன் சொன்ன வார்த்தையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிதியோன் இந்த வார்த்தையை நம்பியாச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வார்த்தையை நம்பியாச்சு. ஆமென். இப்போ நம்பின வார்த்தையை இனி யாரு? கர்த்தர் செய்து முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தெய்வம் எவ்வளவு பாடுபடுறாரு பாருங்க நம்ம கிட்ட. ஹல்லேலூயா. நமக்கு கொண்டு ஒரு காரியம் செய்து எவ்வளவு பாடுபடுறாரு புரிந்து கொள்ள வேண்டும். சொன்ன வார்த்தையை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்ப வைத்தாச்சு. இப்போ நம்பியாச்சு. ஹல்லேலூயா. இப்போ நம்பின வார்த்தை எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? நான் நம்பி இருக்கிற வார்த்தையை அவர் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்பி இருக்கிற வார்த்தையை செய்து முடிக்கணும். இப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வார்த்தையை சொன்னாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்க. அவனை ஆசிரிப்பேன்னு சொன்னாரு, விசுவாசிக்கிறீங்க. உயர்த்துவேன்னு சொன்னாரு, விசுவாசிக்கிறீங்க. அவன் அநேக வாக்குத்தத்தம் சொன்னாரு, நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எஸ். இப்போ நம்புறது என்ன செய்யணும்? என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆமென். ஏசு 55 வாசிக்கும் ஒரு வசனம் உண்டு. 55-57. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா நிறைவேற்றும் வரையில் என்ன செய்யுது? அந்த வார்த்தை நம்மையே சுற்றி கொண்டே இருக்கும். வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மாரியும் உறைந்த மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, அதுபோல விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புவதில்லை. வசனம் சொல்லுது. வசனம் சொல்லி பிரதர் சிஸ்டர் உங்களை நம்ப வச்சாருன்னு சொன்னா, நம்ப வச்ச வசனம் வெறுமையாய் திரும்பி போகாது. அதான் சொன்னேன், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மறுபுத்தன் அல்ல. ஐயோ பிரதர், அவன் தப்பா சொல்லிட்டேன், யோசிக்காம சொல்லிட்டேன், சாரி சொல்லி போகிற தேவன் அல்ல இவர். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். கிதியோன் சொல்லிட்டாரு. ஆமென். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல லட்சக்கணக்கான இந்த மிதியானியரை நீ முறியடிப்பான்னு வாக்கு பண்ணிட்டாரு. ஆமென். இப்போ ஸ்தோத்திரம் நம்ப வச்சாச்சு. அடுத்த நிமிஷம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவன் சொன்ன வார்த்தையை நினைக்கிற கர்த்தர். சொல்லுங்க, சொன்ன வார்த்தையை நினைக்கிற கர்த்தர். வாசிங்க. அதே நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். டக்கு டக்குன்னு வாசிங்க வேகமாய். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்ததென்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கிதியோனை சொல்றாரு. கிதியோனை அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்துக்கு தயார்படுத்த வேண்டும். யாரை மேற்கொள்ள? யாரை மேற்கொள்ள? மீதியானியர. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரு? ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. ஆமென். இப்போ சொல்லுகிறாரு, ஆமென், அழைப்பு கொடு ஜனங்களுக்கு. இப்போ அழைப்பு கொடுத்த போது 35,000 பேர் வந்தாங்க. எங்க வந்தாங்க? மீதியானியர்கிட்ட சண்டை போடுக்கு 35,000 பேர் வந்துட்டாங்க. வந்தாச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். உன்னோடு இருக்கிற ஆமென் ஜனத்தின் கை ஆமென் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்க அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். அவர்கள் மிதியா இருக்கிறார்கள். அப்படின்னா நீ அழைத்த ஜனங்கள் 35,000. இது அதிகமா இருக்குது, அதிகமா இருக்குது. ஆனபடியால் ஆளை குறைக்கணும். அதுக்கு என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. அவன் பயப்பட்டுகிறவன் திகில் உள்ளவனையும் ஆமென் என்ன செய்யணும்? நீ பிரிச்சு மாற்ற வேண்டும்.
அப்ப அறிவிப்பு கொடுத்த உடனே பயமும் திகிலும் உள்ள நினைச்சுட்டான், மாறி போயிட்டு. எத்தனை பேர் மாறி போனாங்க? 35 வாசிங்க அடுத்த வசனம். 25,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். அல்லேலூயா. 35 நல்ல கவனிக்கணும். 35,000 வந்ததுல 25 திரும்பி போயிடுச்சு. ஆமென். எத்தனை போச்சு? வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஆமென். மிச்சத்துல 35 பாக்கியத்துல ஆமென் 15,000 பேர் இருக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. தேவனுடைய கிரியை. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க அடுத்தது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ 35ல எத்தனை போச்சு? 22. ஓகே, வாக்கியத்தில் வந்துச்சு எத்தனை? ஆமென். 13 15,000. அல்லேலூயா. அதுல 15,000 பேர்ல எத்தனை பேரு? சத்தமாட்டு 15,000 பேர் நிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு தண்ணி குடிப்பதற்கு முழங்கால நிக்கிறவன ஆமென் சேர்க்காத, கை கொண்டு கோரி நக்கி குடிக்கிறான் இல்லையா, அவர் செலக்ட் பண்ண. இப்ப எத்தனை வந்துச்சு? 300 வந்துச்சு. அல்லேலூயா. 35,000 பேர் படை ஆமென் யுத்தத்துக்கு வந்ததுல 300 தான் என்ன செய்றார் ஆண்டவரே செலக்ட் பண்ணாரு. அல்லேலூயா. வேற புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ கிதியோன் எத்தனை பேர் கொடுத்துருக்காரு? 300 பேர். இந்த 300 பேரை வச்சு என்ன செய்ய போறாரு? கிதியோனை கொண்டு கர்த்தர் செயல்பட போகிறார். அல்லேலூயா. நல்ல கொண்டு சொன்னமே, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியை முறியடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்ற போறாரு. எப்படி நிறைவேற்ற போறாரு? அவன் 35,000 பேர் வந்தா நாளைக்கு சொல்லுவாங்க, நாங்க படைபலம் உள்ளவர்கள், நாங்க திரள் கூட்டம் ஜெயித்தோம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போட்டு ஆமென் அடுத்த கட்டம் அது 25 போச்சு, மீதி இருக்கிற 20 போச்சு, மீதி இருக்க 15,000 பேரை வைத்து போனாலும் சொல்லுவாங்க, நாங்க 15,000 பேர் போனோம் சண்டைக்கு. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை மகிமைப்படுவதில்லை. இப்போ சொல்றாரு கர்த்தர் கிதியோனை டெஸ்ட் பண்ணி இதுல 300 தூக்கு. ஆமென். 300 செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த 300 கிதியோன் 309 ஒரு பேரை கொண்டு கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவருக்காய் உதவி செய்ய தேவன் லேசான காரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாம சொல்லி நம்ப பண்ண வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை திரள் கூட்டம், வெட்டுக்கிளி போல எண்ண முடியல. மீதியாரி மட்டும் சொன்னது. இப்ப யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், ஒரு திரள் கூட்டம் 3 டீம் வந்திருக்கு. 3 டீம். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஒரு ஆளு தான், ஒருத்தன் தான், மீதியானியர் மட்டும்தான் இந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறான். தேவ கிரியை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தேவ சொன்னமே, தேவன் ஆமென் ஆலோசனை கர்த்தர். மீதியானியர் மட்டும் வந்திருந்தா ஆமென் அதுக்கு உள்ள ஒரு யுத்தம் நடந்திருப்பதில்லை. கவனிக்கணும். மீதியானியர் மட்டும் வந்திருந்தா அங்கே அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்காது. அதற்கு வேண்டி மீதியானியர், அடுத்தது அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரராகிற 3 டீம் ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. 3 டீம் எப்படி இருக்கிறாங்க? அவன் வெட்டுக்கிளி போல எண்ணம் அளவுக்கு இல்லாத கூட்டமாய் வந்திருக்கிறாங்க. இத்தனை திரள் கூட்டத்தை மேற்கொள்ள ஆண்டவர் தெரிந்து எத்தனை பேரு? 301 பேரு. அல்லேலூயா. 301 பேர். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். கிதியோன் ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறாரு. கிதியோன்கிட்ட சொல்லுகிறாரு எப்படி நீ போனோம். அல்லேலூயா. அவன் டைம் இல்ல. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்களது வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும்
சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 300 ஆண்டவர் மூணா பிரிக்க சொல்றாரு. மூணா பிரிக்க. அல்லேலூயா. பிரிக்க சொல்லிட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் நினைச்சாங்க நிலை நிற்க செய்தார். அல்லேலூயா. அப்போ நிலை நிற்க சொல்லிட்டு 3 டீம் ஒரே நேரம் சத்தம் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆமென். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். அல்லேலூயா. ஆமென். இப்படி எல்லாரும் கூக்குரல் போட்ட போது ஆமென் கர்த்தரை மையப்படுத்த ஆரம்பித்தார்கள். சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பித்து நடந்தது என்ன தெரியுமா? பாளையத்துக்கு உள்ளால எத்தனை டீம் வந்தாங்க? எத்தனை டீம்? 3 டீம். அதான் சொன்னேன், ஒரு டீம் வந்திருந்தா உள்ள யுத்தம் நடந்திருக்காது. அல்லேலூயா. இப்போ 3 டீம் வந்துட்டாங்க. இப்போ 3 வந்ததுனால அவர்கள் தம்மில் யுத்தம் பண்ண ஆரம்பித்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் தம்மை கிழக்கத்தி புத்திரர்களும் ஆமென் அமலேக்கியரும் அடுத்த வேற யாரு? ஸ்தோத்திரம், மீதியானியருமா யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. இப்போ அவங்க 3 டீமா யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஆமென். கிதியோனும் 300 பேர் என்ன செய்றாங்க? கர்த்தரின் பட்டயம், கிதியோன் பட்டயம் சொல்லி துதிச்சுட்டு நிற்கிறாங்க, தீவட்டியை பிடிச்சு கொண்டு. ஆமென். பாளையத்தை சுற்றிலும் என்ன யுத்தம் செய்யவே இல்லை இவங்க. ஆமென். அங்க பயங்கர யுத்தம் நடக்குது. 3 டீம் மாறி மாறி வெட்டி சாய்க்கிறார்கள், மாறி மாறி அடி வைக்கிறாங்க. அல்லேலூயா. இது நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கிதியோனே வாங்கின சொன்னது மட்டும் இல்லை, கர்த்தர் மறுபக்கம் செயல்பட்ட செயல்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மித்தியானியர் மட்டும் வந்திருந்தா இங்க யுத்தம் நடந்திருக்காது. மித்தியானியர் நேரே ஒன்ன மேற்கொள்ள வந்திருப்பார்கள். என்னால் அவன் மித்தியானியர் கூட மற்ற 2 ஜாதிகளை கூட கர்த்தர் கொண்டு வந்தாரு, அனுப்பி வைத்தார். எதுக்கு தெரியுமா? அவர்களாக வெட்டுண்டு மரிக்கும்படியாக, அவர்கள் ஸ்தோத்திரம் தன் ஜனத்துக்கு நேரே வராதபடிக்கு அவர்களுக்குள்ளால வெட்டுண்டு மரித்து கொள்ளும்படியாக அவர்களையே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் நிமித்தமாக அவர்களுக்குள்ள யுத்தத்தை கட்டளையிட்டார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. நம்ம நினைப்போம் நம்முடைய காரியத்தை நான் ஜெபம் பண்றேன், நான் கேட்கறது ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். இல்ல, தேவசேனை உனக்கு வேண்டி அவன் உங்களோட சொன்ன வார்த்தையை நம்ப பண்ணறதுக்கு வேண்டி கர்த்தர் மறுபக்கத்தில் அல்லேலூயா நம்ம தெரியாத இன்னொரு பக்கத்தில் எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், எவ்வளவு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சா இல்லையா? நமக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வேண்டி ஸ்தோத்திரம், நீ சொம்மண்ணு நான் செய்வேன். அப்படி இல்லை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நம்ம செம்மண்ணி காத்து கொண்டிருக்கிறோம். பட் மறுபக்கம் கர்த்தரும் கர்த்தர் தூதர்களுமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கல்ல. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பிரதர், உங்களுக்கு வேண்டி, நமக்கு வேண்டி, எனக்கு வேண்டி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி மறுபக்கத்தில் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கணும், எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி அவர்கள் வெட்டுண்டு மடிவார்கள், எப்படி மீதியார் அழிக்கப்படுவார்கள் என்கிற பெரிய மாஸ்டர் பிளான் என்ன செய்றாரு? அங்கே பிளான் பண்றாரு. அதற்காக தூதனை அனுப்புறாரு, அதற்காக செயல்படுத்துகிறாரு. அப்படியாய் வெற்றி கிளிகளை போல திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். சொல்லுங்க. எதுக்கு வேண்டி கிதியோன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடு கர்த்தருக்கு எதுக்கு வேண்டின்னு கேட்டா, கிதியோனே வாங்கிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினவருக்கு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். 35,000 பேரை தெரிந்து கொண்டு 35,000ல் 300 பேரை தான் என்ன சார் செலக்ட் பண்ணி எடுத்தாரு. 300 பேரை செலக்ட் பண்ணி 3ஆ பிரித்து அவர் வார்த்தையின்படியாக யுத்த களத்தில் போனாங்க. யுத்தம் பண்ணவில்லை. நீங்க எல்லாம் கவனிக்கணும். தேவ சொன்னமே, ஆமென். நீங்க சும்மா நிற்பீர்கள், கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நீங்க சும்மா நின்னா போதும். கிதியோனே, நீ 300 ஆட்கள் சும்மா நின்னா போதும். எதுக்கு வேண்டி? ஆமென். ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தர் செய்து முடிந்த பின்பு அந்த அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை கொள்ளையிடும்படியாக. புரிஞ்சு கொள்ளல உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமென்.
தேவஜனமே எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நீ கீழே வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். யுத்தம் நடந்து அவர் தம்மில் மரிக்கிறார்கள். இப்ப என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு மற்ற எல்லா ஜாதிகளும் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வரும்போது எல்லாம் மரித்து போனார்கள். சிலர் மட்டும் நிற்கிறாங்க, சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னால் 3 நாட்கள், எத்தனை நாள்? 3 நாட்கள். ஆமென். சோத்ரா. அங்கு யுத்த வீரர்களை வந்தவர்களுடைய பொருட்களை என்ன கொள்ளையடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. 7 ஆண்டு மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி வஞ்சித்து கூட்டி சேர்த்து ஆமென் லாபத்தை எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கோதுமையை கொண்டு போய் திராட்சரசத்தை கொண்டு போய் திராட்சை கொலை அறுத்து கொண்டு போய் இப்படியெல்லாம் பண்ணி அனுப்பிச்சாங்க, அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். 7 ஆண்டு வைத்திருந்த பிடித்து கொண்டு போன நன்மையை தெய்வம் ஆமென் விட்டுவிட்டார் நினைக்கிறீங்களா? இல்லை. ஆமென். மீதியானியரே, 7 ஆண்டு நீங்கள் சிறையாக்கி கொண்டு போனதை என் தெய்வம் ஹல்லேலூயா 3 நாட்கள் கொள்ளையிடத்தக்கதாக திருப்பி கொடுத்தார் தன் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆமென் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினால் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக ஆமென் அப்படியாக ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அந்த மிதியானியர் முழுவதையும் முறியடித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும் போது ஆமென் நியாயாதிபதிகள் புத்தகம் 8:27 வாசிங்க. மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு. எஸ் பாருங்க, நல்லா புரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான். ஆமென். இப்போ ஸ்தோத்திரம். மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிதியோனே அவன் உன்னை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினாரு. என்ன பண்ணினாரு? இந்த மிதியானிய ஜனங்களை முறியடிப்பாய், நீ முறியடித்து தேசத்தை திருப்பி கொள்ளுவாய் என்று வாக்கு பண்ணினாரு. வாக்கு பண்ண தெய்வம் வார்த்தையை நிறைவேற்றி பிரதர் சிஸ்டர் கிதியோன் நாட்களில் 40 ஆண்டு தேசம் அமைதலாய் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நமக்கு நம்ப வைக்கிறது மட்டுமல்ல, செய்து முடிக்க கர்த்தராயிருக்கிறார். யோசனமே, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால், ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இருந்தா நீ அற்பமாய் விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவார் கர்த்தர். நிறைவேற்றும் வரையிலும் காத்திருப்பார். உங்களை கொண்டு உங்களுக்கிட்ட சொன்னா செய்து முடிப்பார். அதான் சொன்னேன், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திர நல்ல தெய்வம். தெய்வம் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. எழுமணிப்போமாக. அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. மறவாம நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் நான் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தர் என்னோடு வாக்கு பண்ணினார், என்கிட்டையும் சொன்னார்.
இந்த வேத புஸ்தகத்தை சுமந்த உடனே எனக்கு வாக்கு பண்ணினாரு. வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் இந்த நடக்கலன்னு சொல்றீங்களா? என் கஷ்டமான சூழ்நிலை ஒரு வாக்கு பண்ணினாரு, ஒரு ஆசிரிப்பேன்னு சொன்னாரு. ஆமென். எத்தனையோ வாக்குத்தை எனக்கு பண்ணினாரு. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எனக்கு கொடுத்தது உண்மைதான். எனக்கு இந்த ஆண்டவரை அதை நம்புகிறேன், அவனை நம்புகிறேன். எனக்கு செய்ய தாங்கன்னு கேளுங்க, தைரியமா கேளுங்க, நம்பிக்கையோடு கேளு சகோதரா. சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறீர்களோ கேளு. ஆண்டவரே, என்னை ஆசிரிப்பேன்னு சொன்னீங்க, ஜாதிகளுக்கு மேன்மையாய்ப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு செய்ய தாங்கப்பான்னு கேளுங்க. நான் நம்பும்படியாக சொன்ன வார்த்தையை நினைத்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நான் நம்பினேன் உங்க வார்த்தையை, மனுஷ வார்த்தையை அல்ல நாங்கள் நம்பினது. மனுஷ வார்த்தையை நாங்கள் கேட்கல ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்டு நம்பினோம், உங்க வார்த்தையை வாசித்து நம்பினோம். அது நினைத்தருளுங்கன்னு கேளுங்க. எல்லாம் வாய்த்து கேளுங்க. தேவ பிள்ளையை தயவு செய்து உங்களுக்கு வார்த்தை சொல்லி இருந்தார், ஞாபகம் இருந்தா சொல்லு. ஆண்டவரே, எனக்கு இந்தந்த வார்த்தையை சொன்னீங்க அல்லவா, அதை எனக்கு செய்தாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் வாய்த்திருந்து கேளுங்க. என்ன வாக்கு பண்ணியிருந்தாரோ, என்ன வாக்கு உங்களுக்கு சொன்னாரோ, அலங்கத்தோட சமாதானம் உண்டாகும், அரண்மனைக்கு சுகம் உண்டாகும் சொன்னீங்களே, அது எனக்கு செய்தாங்கப்பான்னு கேளுங்க. நீ கையடிச்ச எல்லா தொழிலை கர்த்தராய் தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருந்தல்லவா, அது நிறைவேற்றி தாங்கன்னு கேளுங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லி என்னை வாக்கு பண்ணிருந்தீங்கப்பா, அதை எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு கேளுங்க. எல்லாம் வாய்த்திருந்து கேளுங்க. ஒரு தழும்புகள் குணமாக்கப்படுவான்னு சொன்னீங்க அல்லவா, அந்த வார்த்தையை நினைத்திருளுங்கன்னு கேளுங்க. எல்லாரும் வாய்த்திறந்து உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூறு. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ரிமதன சந்தோத் கடாதன கடகதன உடபம் ரிபலாதர கடகதன உடபம். வாய்த்திறந்து கேளு. ஆண்டவரே, நினைத்திருளுங்கப்பான்னு கேளுங்க. அவனை பரிசுத்த ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே, அப்படி பரிசுத்த ஜாதியாய் மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆமென். கர்த்தருக்குரிய பரிசுத்த ஜாதியாய் ஆக்குவேன்னு சொன்னீங்களே, அப்படியா என்னை ஆக்குங்கன்னு கேளுங்க. எல்லாம் வாய்த்திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் நம்பும்படியாக என்னை நம்ப சொன்ன வார்த்தை இருக்குது ஐயா அவங்ககிட்ட. என்னை நம்ப சொன்னீங்க, நான் நம்பினேன். நான் நம்பினது உண்மைதான், அது சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணது உண்மைதான். இன்னைக்கு அதை நம்பி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அதை நீங்கள் நினைத்திருளுங்கன்னு கேளுங்க. நினைத்திருளுங்கப்பா, எனக்கு நினைத்திருளுங்க. உங்கள் வார்த்தை போய் சொல்லுவதில்லை, நீ மனுபுத்தம் இல்லை, எனக்கு சொன்னதை செய்ய நீ வல்லவராக இருக்கிறீரு. கிதியோனுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க. மிதியானிய குடும்பத்தில் மிக சிறியவனாயிருந்த அந்த கிதியோனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த வார்த்தையை நிறைவேற்றினீர். எவ்வளவாய் நீ பிரயாசப்பட்டீர், எவ்வளவாய் நீங்கள் பின்னாடி இருந்து காரியத்தை செய்தீங்கன்னு அறிந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்யும் நினைத்தருளுவீராக. இந்த ஆலயத்தில் வருகிற ஜனங்கள் சுகித்திருப்பார் சொன்னீங்களே, நினைத்தருளுவீராக. அப்படியே செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்நாளில் கூட நோக்கி பார்க்கிறோங்க தாவே. ஏசப்பா, எல்லாரையும் ஆசிரிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசிரிப்பீராக. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவாங்கன்னு சொன்னீங்க அல்லவா, அதன்படியாய் கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனமாயிருக்கிற நாங்கள் நீரளிக்கும் நன்மையால் திருப்தியாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் திருக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த சூழலில் வந்திருக்கிறார்களோ, எந்த நெருக்கத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின் ஜனம் நிற்கிறதோ, எங்கள் தேவன் தயவு செய்து நீ சொன்ன வார்த்தையை நினைத்தருளி அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தரித்திரங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், சாபக்கேடுகள் மாறட்டும். என் ஜனத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க நன்மை உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதாவே என் ஜனங்கள் மிகுந்த சமாதானத்தை கடந்து செல்லும்படியாக பரிசுத்தாவை உதவி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாட்களும்
நன்மையால் கிருபையால் திருப்தியாய் காத்து கொள்ளுங்க. கையின் பிரேசல் வைக்க பண்ணுங்க. வேலை செய்யும் போது பாதுகாப்பு உண்டாகட்டும். மேலே இடங்களில் உயர் இடங்களில் வேலை செய்யும் போதெல்லாம் கர்த்தாவே உங்கள் பாதுகாப்பும் காருண்யம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மறைத்து கொள்ளுங்க. எல்லாரையும் திருக்கதை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பன் காத்து கொள்ளுவதுக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பீரே. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் நாம் அனைவரோடும் நேரில் மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்க போகிற எல்லா பிள்ளை வாழ்க்கையிலும் நிறந்த இதுவும் சதாக்கள் தங்கி இருப்பதாக. எல்லா கருமையர்த்தி அல்லேலூயா, லேலூயா, லேலூயா. இயேசு உங்களை சமாதானத்தோடு காத்துக்கொள்வராக. God bless you, God bless you, God bless you.